ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருப்பு கவனியில் பிஸ்கெட் செய்ய போகிறோம். அதுக்கு நமக்கு கருப்பு கவனி மாவு தேவை. அந்த கருப்பு கவனி மாவு 70 கிராம் எடுத்துக்கிறோம். கிராம் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக நம்ம வீட் ஃப்ளாரும் ஆட் பண்ணுறோம். அது ஒரு 70 கிராம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு சரியாக கீ 80 கிராம் இருக்கிற மாதிரி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அந்த கீயை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் மெல்ட் ஆக்கி ஸ்லோவாக அது ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னால் இந்த வீட் ஃப்ளாரையும் கருப்பு கவனி ஃப்ளாரையும் நல்லா நம்ம கையால் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி அதை ஒரு டோ மிக்சருக்கு நம்ம ரெடி பண்ணணும். இதில் சுகருக்கு நம்ம சுகர் சேர்க்காமல் நாட்டு சக்கரை பயன்படுத்துகிறோம். அதுக்கு நீங்கள் 50 கிராம் நாட்டு சக்கரை போட்டாலே போதுமானதாக இருக்கும். அதை தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறோம். இதையெல்லாம் சேர்த்து ஒரு டோ மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் டைப்பான குக்கி கட்டர்ஸை எடுத்து நீங்கள் குக்கி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கி கட் பண்ணிவிட்டு நல்லா சீக்கிரமாக கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஃபோக் எடுத்து அதில் நம்ம ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நாம் அவனை ஓடிஜி ஆர் குக்கரையை நீங்கள் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க 10 நிமிஷம். அதுக்கு 170 டிகிரியில் நம்ம ப்ரீஹீட் பண்ண அவனில் நம்ம 13 இருந்து 15 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோடய அவனை பொறுத்தவரையில் 13 மினிட்ஸ்லேயே நமக்கு குக்கி ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு அவனுக்கு ஏற்றாப்போல் வேரி ஆகும். அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிறிஸ்பியான கருப்பு கவனி பிஸ்கெட்ஸ் ரெடி ஆயிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.